என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலே உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலே கர்த்தருடைய பந்தியை அசட்டை பண்ணுகிறார்கள். எண்ணமற்று போயிற்று என்று சொல்லுகிறார்கள். 12 சொல்லுது, நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறீர்கள். கர்த்தருடைய பந்தி அற்பமானது. அதுல என்னங்க இருக்குது? அவர் ஏதோ ஒரு பிரெட் கொண்டு வந்து கொடுக்கிறார், ஏதோ ஒரு திராட்சை ரசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு அற்பமானதுங்க. அல்லேலூயா. அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு யாராவது மனசுல நினைச்சீங்கன்னா கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குறீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய பந்தியை அசுத்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பந்தியை நிர்விசாரம் பண்ணக்கூடாது. ஓய்வு நாள்ல, விசேஷித்த நாள்ல அந்த கர்த்தருடைய பந்தியின் நாள் நமக்கு மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால இந்த பந்தியில நாம் பங்கு பெறுகிறோம். அதனால பரிசுத்தத்தோடு கூட அனுசரிக்க வேண்டும். அல்லேலூயா. அசட்டை பண்ணக்கூடாது. பரிசுத்த குலைச்சல் உண்டு. இதுல என்ன ஒரு அர்த்தம் என்று நீங்க நினைக்க கூடாது. கடந்த நாளில் ஒரு சகோதரி நம்ம சபையிலே சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் திருவிருந்து எடுத்தார்கள். அவர்கள் பலவீனத்தோடு கூட வந்தார்கள். அல்லேலூயா. இந்த அப்பத்தை நான் கொடுக்கும்போதெல்லாம் சொல்லுவேன், இயேசுவின் சரீரம். நான் எப்பவுமே அப்படிதான் சாப்பிடுவேன். நான் எப்பவுமே அப்படிதான் குடிப்பேன். அவருடைய சரீரம் அந்த அப்பத்தை பிட்டு கையில வச்ச உடனே நான் நினைப்பேன், ஆண்டவரே உங்க சரீரத்தை நான் சாப்பிடுறேன். கர்த்தர் கிருபையினால் அதனால தான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வியாதி இல்லாம இருக்கிற ஆண்டவர் கிருபைக்காக சொல்றேன். அந்த பானத்தை குடிக்கும் போது, ஆண்டவர் இது உங்க ரத்தம் ஆண்டவரே, என்னுடைய ஜென்ம சுபாவத்தின் ரத்தம் செத்து போன ஆண்டவரே, உங்க சுபாவத்தின் ரத்தம் எனக்குள்ள ஊறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அது எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நாம் இது அற்பமானது என்று நினைக்க கூடாது. இது இயேசு கிறிஸ்துடைய சரீரம், இது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். கானாவில் திருமண வீட்டில திராட்சை ரசம் குறைந்த போது என்ன சொன்னார் ஆண்டவர்? கற்சாலைகளில தண்ணீரை நிரப்புங்கன்னு சொன்னார். இப்ப அதை கொண்டு போங்கன்றாரு. யாருன்னா தண்ணியை கொண்டு போய் கொடுப்பாங்களா? அல்லேலூயா. என்ன ஆண்டவர் தண்ணியை ஊத்த சொன்னீங்க, அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்பு கொடுன்றீங்களே, கொண்டு போ. பச்சை தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினார்னா இந்த திராட்சை ரசத்தை அவர் ரத்தமா மாத்தத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. ஒரு சகோதரியுடைய சாட்சி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை மறுபடியும் புரிந்து கொள்ளுங்க. புதுசா ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படல, தெரியாம ஆலயத்துக்கு போவாங்க, சில நேரத்தில் தெரிஞ்சு போவாங்க. அதனால அவங்க வீட்டுக்காரர் அனுமதி கொடுத்தால்தான் போவாங்க. இப்படி ஒரு சுச்சுவேஷன். அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப கோவம் உக்கிரகமா இருந்தார். இனிமேல் உன்னை சர்ச்சுக்கு போக கூடாது, இனிமேல் நீ பைபிள் தூக்கி போக கூடாது. ஐயோ, பாஸ்டர் வேற சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் திருவிருந்து பந்தி உங்களுக்காக இயேசுவின் சரீரமும் இயேசுவின் ரத்தமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், யாரும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அம்மா போய் சொன்னாங்க, ஐயா எங்க ஒரே ஒரு வாரம் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஏன், என்ன விஷயம்? இந்த வாரம் இயேசுவின் சரீரத்தை கொடுக்குறாங்க, அவர் ரத்தத்தை கொடுக்குறாங்களா, அதனால நான் போன, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்க. இயேசுவின் சரீரத்தை கொடுக்குறாங்க, இயேசுவின் ரத்தமா? என்ன கதை சொல்றியா? இல்லைங்க, பாஸ்டர் சொன்னார், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார். மேடம் பள்ளி வீட்டுல இருந்து ஊழியக்கார் பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மைதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? சரி, நீ போ, இயேசுவின் சரீரம் நல்ல, அது எனக்கு அது கொஞ்சம் எடுத்துன்னு வந்து காட்டு அப்படின்ட்டார். இயேசுவின் ரத்தம் நல்ல, எடுத்துனது கொடு பார்க்கறேன், என்ன பொய் சொல்லி சுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு அனுப்பி விட்டார். எல்லா திருவிருந்து ஆராதனை வந்துச்சு, எல்லாரும் வரிசையை உட்கார வச்சாங்க. அந்த திருச்சபையில எல்லாரும் ஒரே கப்புல திராட்சை ரசத்தை பரிமாறிட்டாங்க. திராட்சை ரசம் எடுத்துன்னு போக முடியாது. அவர் ஒரு சின்ன டப்பா கூட கொடுத்தாங்க, இதுல ஊத்தி எடுத்துனோம் இயேசுவின் ரத்தம் இருந்தா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா திராட்சை ரசத்தை கொடுக்கல, அவங்க வாயில கொடுத்துட்டாங்க. நிறைய சபையில எப்படி கொடுப்பாங்க தெரியுமா? ஒரே கப்ல அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு கப்ல பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, கூடவே போய் கொடுத்துட்டு போவார். தொடச்சு ஒரு துணியை வச்சிருப்பாரு, அப்படியே தொடச்சுட்டு அப்படியே கொடுப்பாரு. ஐயோ, சரி அப்பத்தை மட்டும் கையில கொடுத்தாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை சாப்பிடக்கூடாது, எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணோம், வீட்டுக்காரருக்கு காட்டணும். இந்த அம்மாவுக்கு தெரியும் இது ஒரு சாதாரண ரொட்டி,
இவங்களுக்கு நல்லா தெரியும் இது சாதாரண ஒரு ரொட்டி, இது மைதாவிலே கோதுமையிலே செய்யப்பட்ட ஒரு சாதாரண ரொட்டி தான் தெரியும். ஆனா நான் இயேசுவின் சரீரம்னு சொல்லிட்டேனே, பாஸ்டர் வர இது பிட்டு, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்றாரு. இதுதானே நானும் அங்க சொல்லிட்டு வந்துட்டேன். இவங்களும் புது விசுவாசம். சரி என்ன பண்றது, எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. இவரும் போனாரு, வீட்டுக்கு வந்தாரு. என்ன போயிட்டு வந்துட்டியா, இயேசு சரீரம் எடுத்து வந்துட்டியா? எடுத்து வந்துட்டுங்க, கொடு அப்படின்னாங்க. கையில் அப்படி திறந்து பார்த்தா கையெல்லாம் அப்படியே பச்சை ரத்தம், பிளட் அப்படியே இருக்குது. ஃப்ரெஷ்ஷா கையில ரத்தம் வந்து அப்படி இருக்கு. அந்த மாதிரி ரத்தம் இருக்குது கையில. நமக்கு தெரியுது ஒரு ரொட்டி துண்டு தான் இருக்குது கையில. என்ன கையெல்லாம் பிச்சு பிச்சு இருக்குதுன்னு பார்த்தா உண்மையிலே ரத்தம் இருக்குது கையில. உண்மையிலே அந்த பிரெட் அவங்க கையில கொடுக்கலான்னு கொடுத்தா அது ஒரு மாம்ச துண்டா இருந்தது. ஒரிஜினலாவே இருந்தது. ஏதோ சும்மா உங்களுக்காக நான் சொல்லல, உண்மையிலே நடந்த சம்பவம். இந்த மனுஷன் என்ன ரத்தத்தோடு தூக்கிட்டு வந்திருக்கிற, என்ன ஏதாவது ஆட்டுக்கறி தூக்கிட்டு வந்துட்டியா, ஏதாவது வேற ஏதாவது பீஃப் தூக்கிட்டு வந்துட்டியா, என்ன இது? இல்லைங்க இதுதான் பாஸ்டர் கொடுத்தாங்க சர்ச்சில், என்னன்னு தெரியல, நான் அவங்களுக்கு தான் தெரியும், இது நான் கொண்டு வந்தது வெறும் சாதாரண ரொட்டி. இந்த அம்மாவுக்கு ஒரு ஆச்சரியம். இந்த அம்மாவுக்கு இப்போ அப்படியே பயந்து போய் என்னன்னா இது, நான் பாஸ்டர் ரொட்டி தானே கொடுத்தாரு, அங்கெல்லாம் ரத்தம் இல்லையே, இங்க வந்து பார்க்க ரத்தம் இருக்குது, இங்க வந்து பார்த்தா கரியா இருக்குது. இவர் உடனே பக்கத்துல இருக்கிற லேபுக்கு எடுத்து போய் கொடுத்தாரு. இது என்னன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. சீக்கிரமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னாரு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, பல மணி நேரம் டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, ஐயா இது வந்து ஒரு 30 to 34 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை சரீரத்தினுடைய ஒரு சரீரம் பீஸ். இது வந்து பிச்சு எடுக்கப்பட்ட ஒரு சரீரம். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? இது பிச்சு எடுக்கப்பட்ட ஒரு சரீரத்தினுடைய பீஸ் அப்படின்னாங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆண்டவரால் முடியாது நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு பிரெட் கொடுக்கிறார் பாஸ்டர் சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுக்கிறாரு சொல்லக்கூடாது, அற்பமானது என்று நினைக்க கூடாது. அல்லேலூயா.